ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாரீஸ் ஹோல்ட் பண்ணுறது எப்படி ஈஸியாக அந்த டிப்ஸும் ஃப்ரூட் டிப்ஸு ஆல் டிப்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் நிறைய நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவோம். திரும்பவும் நம்ம எடுக்கும்போது எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சின்ன பாக்ஸு, வீட்டில் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாக்ஸில் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் பாத்ரூம்லேயே ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கபோர்டில் கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா நம்ம வீட்டில் சோப்பு வாங்குகிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சோப்பு பாக்ஸ் இருந்தால் கூட போதும். நம்ம அதில் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் ஏதாவது நம்ம வாங்கிட்டு வந்தால் அதை நம்ம தூக்கி போடாமல் அதை அப்படியே பத்திரமா வச்சுருங்க. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மவுஸ் வாங்கி வந்திருந்தேன். அந்த மவுஸ் பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இந்த 2 கார்னர் பகுதியும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் சுவிட்ச் பாக்ஸில் தான் நான் மொபைல் ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு தான் நான் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஆணி இருந்ததுன்னா அதில் இந்த பாக்ஸை நீங்கள் மாட்டி விட்டுருங்க. மொபைல் அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சுவிட்ச் பாக்ஸில் இந்த மாதிரி சார்ஜ் போட்டிங்கன்னா அது கீழே விழாது. ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் இப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம முட்டைலாம் அவிக்கும்போது முட்டை அவிச்சிட்டு நம்ம தோல் உரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். புது முட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெஷ் முட்டையெல்லாம் நம்ம அவிச்சிட்டு நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வெள்ளைக்கருவெலாம் அந்த ஓட்டோடைய ஒட்டிட்டு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லோருமே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம அவிச்சு எடுப்போம். அப்படியே அவிச்சு எடுத்தாலும் நம்ம உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அவிச்ச முட்டையை கொஞ்சம் நல்லா ஆறுனதையும் இந்த மாதிரி பலகார அரிகண்டையில் வச்சு இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு முட்டையை லைட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 செகண்ட் இந்த மாதிரி முட்டையை அப்படியே நீங்கள் அடுப்பில் வாட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த தோல் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஃப்ரூட்ஸு திராட்சையோ ஆப்பிள் பழங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் அதில் வெள்ளையாக அந்த மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அந்த வெள்ளையாக இருக்கும். இப்போ ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா மெழுகு தடவி இருப்பாங்க. அந்த மெழுகோட அந்த தோல் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக மெழுகு இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக மருந்து மெழுகு எல்லாமே இருக்கும். நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லைட்டாக வெதுன்னு நீங்கள் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கிரேப்ஸ்லாம் சூடாக இருக்க தண்ணியில் போடக்கூடாது. லைட்டாக வெதுன்னு தண்ணி நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த திராட்சையில் உள்ளெல்லாம் சின்ன பூச்சிகள்லாம் கூட இருக்கும். மருந்து பட்டுறதுனால மருந்தும் இருக்கும். இது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நான் பழத்தை அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கிராப்ஸில் சின்ன பூச்சிகள்லாம் கூட இருந்தது. எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்பிளில் இருக்க அந்த மெழுகும் போயிடுச்சு. சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்.
இந்த மாதிரி நீங்கள் பழம் வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஃப்ரூட்டெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளையாக இருந்த அந்த மெழுகெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஆப்பிளை நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே 2 பீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க விதையை லைட்டாக நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் உப்பு கொஞ்சம் நார்மல் வாட்டரில் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் அவங்களுக்கு போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் கூட ஆப்பிள் கருத்து போகாது. இந்த மாதிரி பூக்கள் வடிவத்தில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் அப்படியே நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கருத்துரும். அதில் உப்பு நார்மல் வாட்டரில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அதை கழுவி நீங்கள் போட்டு கொடுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்போ எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட கர்ச்சீஃபெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸோடு நம்ம வச்சோம்னா நம்ம டக்குன்னு நம்ம வெளியில் கிளம்பும் போது நம்ம தேடிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவசரத்துக்கு நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். நம்ம எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கழிச்சு போட்டு தேடிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சோப்பு பாக்ஸ்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் அதில் குழந்தைங்களோட கர்ச்சீஃப் தனியாக, நம்மளோட கர்ச்சீஃப்லாம் தனியாக, நம்ம ஹஸ்பண்டோட கர்ச்சீப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு கபோர்டில் இடமும் சேவ் ஆகும். நம்ம ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் தேவையான பொருள் இருக்கும். நம்ம டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பு பாக்ஸிலே இருக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம பீரோவை திறக்கும் போதோ இல்லை நம்ம கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போதோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிக்கன் மட்டன் எது வாங்கி வந்தாலும் அதில் நிறைய ப்ளட்லாம் இருக்கும். நம்ம அதை வந்து மஞ்சள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம வேக வைக்கும்போது சில சிக்கன் மட்டன்லாம் டக்குன்னு வேகாது. 5-6 விசில் விட வேண்டிய இடத்துல ஒரே ஒரு தேங்காய் சிரட்டை மட்டும் போட்டு பாருங்கள். கொஞ்சமாக சின்னதாக ஒரு தேங்காய் சிரட்டை போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா 6 விசில் விட வேண்டிய இடத்துல 2 விசில் வச்சிங்கன்னா போதும். சூப்பராக நம்ம குயிக்காக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு அவசியமாக கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பேச்சுலா இருந்தால் போதும். 100 புடவை கூட நம்ம நிமிஷத்தில் நம்ம மடித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்குவேன். டக்குன்னு நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். நம்ம சாரீ மடிக்கிறதுனாவே பெரும்பாலும் பெண்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம். ரொம்ப நேரம் அதை மடிக்கணும் அப்படின்னு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இருந்தால் போதும். நீங்கள் ஸ்பேச்சுலா மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சின்ன கரண்டியோ, தோசை திருப்பி மாதிரி சின்ன கரண்டியோ இல்லை சீப்போ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சு பயன்படுத்திங்க. நான் இன்றைக்கி ஸ்பேச்சுலா வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி என்கிட்ட சிஃபான் சாரீ இருந்தது, அதில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். காட்டன் சாரீ கூட கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி சிஃபான்னா நமக்கு மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிஃபான் பூனம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள், நான் நிமிடத்தில் மடித்து எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். எந்த வேலையுமே நம்ம இஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எந்த ஒரு வேலையுமே கஷ்டமாக நம்ம நினைக்கக்கூடாது. எதுவுமே ஒரு ஆர்வமாக நம்ம செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.